ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிஷனில் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெமின்ஷோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி ஒரு 15 நாளாக எஃப்எஃப்ஏ இல்லாமல் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே யார் நீ அப்படின்னு எல்லாம் கேட்டுறாதீங்க. ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, சுத்தமாக முடியலை, பயங்கரமாக ஒர்க்கு ப்ரெஷரு அது இதுன்னு அப்படியே போயிட்டு இருந்ததுனால என்னவோ அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டேன். ஜாண்டிஸ் வேறு வந்துருச்சு. ஸோ டெட் பாடின்னு தான் நினச்சேன். ஏதோ கடவுள் புண்ணியம் எந்திரிச்சு வந்துட்டேன். இப்போவுமே ஃபுல்லாக க்யூர் ஆகலை, வாய்ஸ்மே இன்னும் கொஞ்சம் சரியாக வரலை. இருந்தாலும் ஓகே, எந்திரிச்சு உட்கார அளவுக்கு தெம்பாயிட்டேன். அதனால் ரெக்கார்ட் பண்ணலாமேன்னு பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் அடுத்தடுத்து இதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் லாங் எஃப்எஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி சரி நம்ம மினி சீரீஸாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு 4-5 பார்ட்ஸில் முடிக்கிற மாதிரி எல்லா ஸ்டோரிஸ் போட்டுட்டு அது நம்ம கரெக்டாக போட்டோன்னா அதுக்கப்புறம் மினி சீரீஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டோரி எடுத்து வச்சுருந்தேன். பழைய சேனலுக்கு போடலாம் அப்படின்னு வச்சுருந்தது. இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன். பார்த்தா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகி எல்லாமே அப்படியே புஸ்ஸாடு போயிடுச்சு. சரி நீங்கள் சொல்லுங்கள், மினி சீரீஸ் வந்து ட்ரை பண்ணலாமா, உங்களுக்கு ஓகேயா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இல்லை நீங்கள் ஒன் ஷாட்டாகவே போங்க அப்படின்னாலும் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த எஃப்எஃப்குள்ளே அப்படியே நம்ம போயிடலாமா? வாங்க போகலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் அட் மார்னிங் ஒரு 10 மணி இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃப்ளவர் வாஷ் கடையில் நீங்கள் கடன்னு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்க. டைம் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வேக வேகமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இது மட்டும் கொஞ்சம் முடிச்சு வச்சிடுறீ ப்ளீஸ், டைம் ஆகிடுச்சிடி அப்படின்றீங்க. அவளும் சரி போ அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வேக வேகமாக உங்கள் பேக்ஸு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடன்னு ஓடிட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் உக்காடுறீங்க. உங்களுக்குன்னா வந்து செம்ம நர்வஸாக இருக்குது. டைம் வேறு பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இருக்கவே நீங்கள் போகிற இடத்துக்கும் போயாச்சு. அங்கே போயிட்டு உள்ளே என்டர் ஆகுறீங்க. நீங்கள் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் இன்டர்வியூ டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இவ்வளோ அவசரமாக வந்தோம், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பேக் வைப்ரேட் ஆகுது, அதாவது உங்கள் மொபைல் வைப்ரேட் ஆகுது. நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹவுஸ் ஓனர். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஷோ போச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு, இந்த மந்த்துக்கான ரெண்டல் கொடுக்கவே இல்லை. ஐயோ, இந்த அம்மா வேற காய்ச்ச மூச்சுன்னு கத்துமே அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஆப்போசிட்டில் வந்த ஒரு பர்சனை டப்புன்னு இடிச்சிடுறீங்க. ஆக்சுவலி அவங்களும் ஃபோன் பார்த்துட்டே வந்ததுனால 2 பேருமே மாற்றி மாற்றி இடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இடித்ததில் என்னவோ உங்கள் பேக் அப்படியே கீழே விழுந்து உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே வந்துடுது. தென் நீங்கள் அப்படியே அதை எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த பர்சனோட மூஞ்சியை கூட பார்க்கல, அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நானும் தான் தெரியாமல் அடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு குனிஞ்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் கையில் கொண்டு வந்த அந்த ஃபைலு அப்படியே கீழே வச்சுட்டு தான் நீங்கள் இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அந்த ஃபைல் அப்படியே ஓப்பன் ஆகி பேப்பரெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. உய்யய்யோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அப்படியே அந்த பேப்பரெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அந்த பர்சன் வெளியே கிடந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் பேக்கில் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் தூரமாக ஒரு ஐடி கார்டு விழுந்திருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒயன் அப்படின்னு உங்கள் நேம் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வராங்க. ஒரு 2 ஸ்டெப் வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் வந்துடுது. ஸோ அப்படியே கால் அட்டன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த பர்சன் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த பக்கமாக திரும்பி அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கிளம்பிடுறீங்க. இப்போ இந்த பக்கம் பேசி முடிச்சுட்டு அவன் திரும்பி பார்த்தா நீங்கள் எங்கே போனீங்கன்னே அவனுக்கு தெரியலை. எங்கே போனா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி தேடுறான். பார்த்தா உங்களை காணோம். இப்போ அந்த ஐடி கார்டு அப்படியே பார்த்துட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு இன்டர்வியூ நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே யாருமே இல்லை. அவன் டோர் ஓப்பன் பண்ணும்போது கால்கிட்ட ஒரு பேப்பர் கிடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களோட ஃபைலில் இருந்து வெளியே வந்த ஒரு பேப்பர் தான். அதில் உங்கள் பயோ ஃபுல்லாகவுமே இருக்குது. அதை எடுத்து அவன் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வரான். இப்போ தான் அவனுக்கு புரியுது நீங்கள் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லேட்டாக வந்ததுனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியலை அப்படின்ட்டு அவனுக்கு புரியுது. உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் ரொம்ப குட்டாக இருக்குது.
இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடான பெர்சன் தான் நீங்க. ஸோ, இப்ப அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்துட்டு போயிட்டு அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க செலக்ஷன் லிஸ்ட்டோட உங்களோட பேப்பரையும் சும்மா வச்சு விட்டுட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நீங்க பஸ்ஸ பிடிச்சு மறுபடியும் அதே ஃப்ளவர் ஷாப்புக்கு போறீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்கள பார்த்துட்டு, "ஏய்! என்னடி போன வேகத்துல திரும்ப வந்துட்ட? எல்லாம் ஓகே தான?" "ம்ஹ்ம். நான் போனது லேட்டு. அதனால இன்டர்வியூலாம் முடிஞ்சு போச்சு." "என்னடி இப்படி அசால்ட்டா சொல்லிட்டுருக்க? அது எவ்வளோ பெரிய ஜாபு. வேர்ல்ட் ஃபேமஸ் பாய் பேண்டுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா போறதெல்லாம் நான் சும்மா நெனச்சியா? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் லேட்டா போயிட்டேன். அங்க இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன போய் வேலைக்கு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்கன்னு கெஞ்சவா முடியும்? ஏற்கனவே எனக்கு இந்த வேலைலாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தலையெழுத்துன்னு தான் போனேன். என்னோட ஆம்பிஷனே டாக்டர் தான். ஆனா, இந்த எஸ்கேல மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வேல்யூ அதிகம்னு யார் யாரோ என்னென்னவோ சொன்னாங்கன்னு, என் அங்கிள் நீ இத தான் பண்ணி ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டாரு. என்ன பண்றது? தலையெழுத்து. என்ன படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்ல. அவரு தான் செஞ்சாகணும். நானும் அவர் கேட்குறத மீறி எதுவும் பண்ண முடியல. தலையெழுத்தேன்னு படித்தேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த வேலையை மட்டும் செய்யவே கூடாதுன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். அதனால தான் கிடைக்கிற இந்த சின்ன சின்ன வேலையும் கூட செஞ்சுட்டு இருந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். அதனால் மந்த்லி அவங்களுக்கு சேலரி அனுப்பிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் போய் வேலை பார்த்தேன்னா எனக்கு நிறைய மணி கிடைக்கும், உண்மைதான். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஒரு வேலை செஞ்சால் அது சந்தோஷமாக செய்யணும். ஆனால் எனக்கு என்னவோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்ற வேலை இரிட்டேட் ஆகுது. ஏன் எதுக்காக நம்மளையே நம்ம அழகுபடுத்திக்கணுன்றதுக்காக கண்டதையும் முகத்தில் பூசிக்கணும்? நேச்சுரலாக இருக்கிறது எவ்வளோ அழகு தெரியுமா? அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே புலம்பியே அந்த நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் நீங்கள் கிளம்பி அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு தான் ஒர்க்கு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால். நீங்கள் அப்படியே அந்த ஃபோன் பார்க்குறீங்க. அன்னோன் நம்பர், யாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே ஸ்பீக்கரில் போடுறீங்க. ஹலோ அயன். ஆமாம் அயன் தான். நீங்கள் இங்கே பாரு, நீ எதுவும் கேட்காத. உடனே கிளம்பி விக்கெட் என்டர்டெயின்மெண்ட் வா. அங்கே கீழே செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. நீ வந்தனா கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவ. சீக்கிரம் வா. ஆனால் நீங்கள் அப்படின்னு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு திருன்னு முழிச்சிட்டு அப்படியே காலை வந்து ஃபோனை எடுத்துகிட்டு கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு வயன், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கிட்டே வந்துட்டு, ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? இப்போது யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நேற்று மிஸ் ஆனதை இன்றைக்கி கிடைக்குதுன்னு யோசிச்சுக்கோயேன். இப்போ போய் நீ கலந்துக்கிட்டனா உனக்கு கண்டிப்பாக ஒர்க்கு கிடைக்கும்டி. அங்கே ஒர்க் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம்டி. அவ்வளோ பெரிய பாய் பேண்டுக்கு நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ மணி ரொம்ப அவசரம். நீ ரெண்டல் இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் அம்மாவுக்கு வேறு மெடிசன் செலவுக்கு நீ காசு அனுப்பி ஆகணும். இல்லைன்னா உன் அங்கிள் அம்மாவை பார்த்துக்க மாட்டார். உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா போடி. இந்த ஒரு மாதம் எப்படியாவது அங்கே ஒர்க் பண்ணிட்டேன்னா உனக்கு நிறையா அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது வேலை பார்த்துக்கலாம்டி, போடி அப்படின்னு உங்களை வந்து ஏதேதோ சொல்லி மண்டே கழுவி அனுப்பி வைக்கிறா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வேகமாக பஸ்ஸை பிடிச்சி ஓடுறீங்க, நேற்று போன மாதிரியே. ஸோ வேகமாக போயிட்டு அங்கே போய் நீங்கள் இறங்கிட்டு உள்ளே போகிறீங்க. அண்ட் தென் அதே மாதிரியே எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சனை வந்து பக்கத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு லைவாக மேக்கப் போட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே உள்ளே போயிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு சம் லிஸ்ட்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. உங்களை பார்த்ததுமே, மிஸ் வயன்? ஆ ஆமாம் நான் தான் அயன். நீங்கள் அந்த செகண்ட் பர்சன் கிட்டே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம இன்டர்வியூவே அட்டன் பண்ணவே இல்லையே, நம்ம பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், அப்புறம் எப்படி வந்து நம்மளை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க போக சொல்கிறாங்க அவங்கள. ஸோ நீங்களும் போய் நிற்கிறீங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அவளுக்கு தான் நீங்கள் இப்போ மேக்கப் போடணும். இப்படியே நிறையா பேர் வந்து அங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி மாற்றி மாற்றி நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சனை கொடுத்து நீங்கள் மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது டைம் ஸ்டார்ட் ஆகுது. 15 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலான கேஷுவலான மேக்கப்பை வந்து நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படியே அதை ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு
ப்ரஷ் எடுத்து அப்படியே மேக்கப் போட ஆரம்பிக்கிறீங்க. லைஃப்பில் நீங்கள் ஸ்டடீஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு போடுற மேக்கப் இதுதான். ஆனாலுமே ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக ரொம்ப கூலாக அந்த ப்ரஷ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரஷ்ஷை பிடிக்கிற ஸ்டைலே ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து மேக்கப் போட்டு முடிக்கிறீங்க. 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிடுறீங்க. ஸோ எல்லாருமே வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் தென் உங்கள் மேக்கப் தான் ஒரு மாதிரி கிறிஸ்டல் கிளியராக அழகாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இல்லை. ரொம்ப கிளியராக போட்டிருக்கீங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதே தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க திகைச்சு போயிட்டு. ஸோ அப்படியே அடுத்தடுத்து அப்படியே லெவல்ஸ் போகுது. தென் ஹாட் லுக்கில் போடுங்க, அண்ட் தென் ஒரு ஃபார்மல் லுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் 2, 3 ஸ்டைல்ஸ் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே போட்டுட்ருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கா. ஸோ போடுறது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து உங்களை இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி இப்போ பாய்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி போடணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் தென் எதெல்லாம் எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே வந்து உட்காந்து அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் லன்ச் டைம் கிட்ட வந்துடுது. இப்போ எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மொத்தமே ஒரு 5 பேர் தான் இருக்கிறீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாருமே வந்துட்டு நாளையிலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ எல்லாருமே லன்ச் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே கிளம்ப போகும்போது அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க. அயன், ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. ஸோ அவங்க வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்களோட மேக்கப் குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இந்த குரூப்லேயே நீங்கள் தான் ரொம்ப நல்லா போட்டுட்ருக்கீங்க. அண்ட் தென் அவங்களுமே நல்லா போடுறாங்க தான். இருந்தாலும் உங்களோடது இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் நாளைக்கு வந்த உடனேயுமே அங்கே மேக்கப் ரூமில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு போட்டுருங்க மேக்கப். அதுக்கப்புறமா வரவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறீங்க. இப்போ வந்து அங்கேருந்து லீவ் ஆகிட்டு லன்ச் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே வந்துட்டு என்னென்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேட்டு டீட்டெயிலாக முடிச்சுட்டு ஈவினிங் போலுக்கா மறுபடியும் வந்து அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு உங்கள் ஃப்ரெண்டோட அந்த ஷாப்புக்கு போகிறீங்க. ஸோ அவள் அவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அங்கே என்ன ஆச்சு அந்த மாதிரி கேட்குறா. நீங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பெரிய பாய் பேண்டுக்கு வந்து நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த பாய் பேண்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அதிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க ஃபேமஸ் அவ்வளோதான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடி. நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ணல. நான் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். ஆனால் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறீங்க. அவள் அவங்கள பார்த்துட்டு, இப்போ என்ன, நீ எதுவும் தப்பு பண்ணலையே, அவங்கள தானே கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் நீ யோசிக்காத. ஏதோ காடோட கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோ. நீ 1 மந்த்துக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணு. பிடிக்குதோ இல்லையோ இப்படியோ உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். அண்ட் எங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே வெளியே வேறு ஏதாவது ஜாப் தேடிக்கலாம். புரியுதா அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் ஓகேன்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஆட்டிட்டு தென் மறுபடியும் வந்து ஃப்ளவர் ஷாப்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே அவள் கூட பேசிக்கிட்டு தென் அதுக்கப்புறமா அவளும் நீங்களும் ஒன்றா போயிட்டு டின்னர் சாப்பிட்றீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப நிம்மதியாக அண்ட் தென் ஹாப்பியாக 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மிரர் முன்னாடி அழகாக நீட்டாக ரெடியாகி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே காஜல் அப்ளை பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அதுவே உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே மாஸ்க் எடுத்து வியர் பண்ணுறீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்துல கம்பல்சரி எல்லாருமே மாஸ்க் வியர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்க் போட்டுக்கிறதுக்கும் அதுக்கும் உங்கள் ஐஸ் அப்படியே தூக்கி காட்டுது. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ வேக வேகமாக போயிட்டு அப்படியே அங்கே என்டர் ஆகுறீங்க. அதுக்கப்புறமா ஐடி கார்டும் தராங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே மேக்கப் ரூம் போகிறீங்க. உள்ளே போகும்போது ஜின் ஹயாங் மட்டும்தான் இருக்காங்க.
அவங்கக்கிட்ட போயிட்டு இன்ட்ரோ குடுத்துட்டு, போ பண்ணிட்டு, தென் மேக்கப் போடலாமா அந்த மாரி நீங்க பெர்மிஷன் கேட்குறீங்க. ஸோ அவங்களுமே வந்து ஹெட்பேண்ட் போட்டு ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க வந்து மேக்கப் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட லைட்டா பேச்சு குடுக்குறாங்க. ஸோ நீங்களும் பேசுறீங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வரீங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்றீங்க. அண்ட் தென் நீங்க மேக்கப் போடுறதெல்லாம் அவங்களுமே பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படியே வந்து ஒரு குட்டி ஃப்ரெண்ட் பாண்ட் கிட்டக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடகடன்னு நீங்க மேக்கப்பும் போட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா இருக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஜெமின் உள்ள வராரு. அவன் உள்ள வரும்போது உங்களையே பார்த்துட்டே வரான். நீங்க டக்குன்னு போ பண்ணிட்டு அப்படியே அவன் கிட்ட போறீங்க. அவன் வந்து லைட்டா சிரிச்சுட்டு சேர்ல போய் உட்காந்துடுறான். ஸோ நீங்க அப்படியே பக்கத்துல போயிட்டு, ஹலோ சார், நான் ஒயன். உங்களோட புது மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னையிலேருந்து தான் ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாஃப்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவனுமே ஹெட்பேண்ட்லாம் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேக்கப் போடுறதுக்கு மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே கொட்ட கொட்ட உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நீங்கள் போடும்போது அவங்க கேஷுவலாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுனால உங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் ஜிமின் எதுவுமே பேசலை. ஆனால் அவங்க கண்ணை மட்டும் வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். அது என்னமோ உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை பிடிக்கிறதுலே அப்படியே கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி நடுங்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் ஒரு மாதிரியாக சிரிக்கிறான் உங்களை பார்த்து. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் தென் அவங்கள பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளை தான் தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே அவன் கண்ணை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவன் கண் என்னவோ உங்கள் கண்ணை விட்டு நகலவே மாட்டேன்து. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சார் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் மேலே மேக்கப் போடணும். அப்போ அவன் வந்து சிரிக்கிறான். சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடியும் படுத்துக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பெருமூச்சு வருது. டக்குன்னு நீங்கள் கடகடன்னு மேக்கப் போட்டு முடிச்சிடுறீங்க. அண்ட் தென் அதுக்குள்ளே அடுத்தடுத்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்ஸுமே வராங்க. இப்போ டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு தண்ணி எடுத்து கடக்குன்னு குடிச்சிட்டு, அப்பா என்ன கண்ணடா அது, ஐயோ என்ன பையன்டா இவன், பார்க்க வேற நல்லா நெய் குழந்த மாதிரி இருக்கான். அவன் ஸ்கின்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஐயோ அந்த பார்வை இருக்கே. ஐயோ சிச்சி ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க? வந்த நாளே எதை யோசிச்சுட்ருக்க? இங்கே பாரு, நீ வேலைக்கு வந்திருக்க. இது உன்னோட வேலை, புரிஞ்சுதா? வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இரு. கண்டதையும் யோசிக்காத. அது உனக்கு தேவையும் இல்லை. இங்கே பாரு, தேவையில்லாமல் மனசில் ஏதாவது வளர்த்த அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். இவங்க கிட்டலாம் உன்னால் நெருங்க கூட முடியாது. ஏதோ வேலைன்னு வந்துட்ட, அதை மட்டும் பாரு, புரியுதா? அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே பேசிட்டு உங்கள் தலையில் ஒரு அடியாக அடிச்சுட்டு அப்படியே தண்ணி டம்ளரையும் அங்கேயே வச்சுட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ நீங்கள் உள்ளே வந்ததை பார்த்த ஒரு சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒயன் ஒரு நிமிஷம், எங்கள் ஜங்குக் ஃப்ரீயாக தான் இருக்கார், இவருக்கு மேக்கப் போடணும், டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்களும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. ஜிமினை க்ராஸ் பண்ணுறீங்க. அப்போ டக்குன்னு ஜிமின் அப்படியே திரும்பிட்டு ஒயன் ஒரு நிமிஷம் அப்படின்றான். அப்போ நீங்கள் டக்குன்னு நின்றுட்டு ஷூ கூப்பிடுறானே இப்போ என்னவா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஐடி கார்டை ஒரு மாதிரி பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வேற குறுன்னு பார்ப்பானே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு கிட்டே போயிட்டு அந்த ஹேர் ஸ்டைலை வந்து வேறு மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவனா அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன் இவன் இப்படி திங்குற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது. கடைன்னு வேறு வந்து வைக்கிறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே மிரரில் பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு மாதிரி க்யூட் சாமாக இருக்கான் அவன் பார்க்குறதுக்கே. ஆனாலும் வேணும்னே இல்லை வேறு ஏதாவது அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கோவம் வருது உங்களுக்கு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறீங்க. அதில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கான்.
சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே விட்டதே போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்க. அதுக்குள்ளார ஜங்குக்கு அங்கே இன்னொரு பொண்ணு வந்து போட ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்படியே எல்லாருமா மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமேட்டு இன்டர்வியூ முடியுது. ஸோ அப்படியே வந்துட்டு வெளியே கேம் ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு கார்லேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ போகிற வழி எல்லாமே அவங்க ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் தென் ஒரு ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்பப்போ ஏதாவது ஃபேஸ்லலாம் வந்து மேக்கப்பு கலைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கவே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப வந்து அதிகமாகலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அப்பப்போ தான் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்ருக்கு அல்லது ஏதாவது அலங்கியிருக்கு அந்த மாதிரினா வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ஜிமின் பையன் இருக்கானே, அவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு 7, 8 தடவை வந்து உங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஏதாவது ஒன்றுனா வந்துட்டு கடகடன்னு ஓடியாந்துட்டு இங்கே வந்து சரியாக இருக்கா பாரு, அங்கே வந்து அதாக இருக்கா பாரு, இங்கே வந்து அலங்கிடுச்சு, அங்கே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி உங்ககிட்ட வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதுதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமேட்டு அவங்க ஷூட்டிங்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேரவேன் மாதிரி ஒரு வேன் செட்டப்பில் தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுலேயே வந்து டாய்லெட் எல்லாமே அட்டாச்டு. ஸோ நீங்கள் அதில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ கூட அந்த பையன் விடாமல் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். வெளியே நின்றுட்டு வெளியே வா மேக்கப் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். நீங்களாம் இரிட்டேட் ஆகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வரீங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அது வேறு யார்கிட்டனாலும் கூட கொடுத்து சரி பண்ணலாம். அப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட நின்றுட்டுருக்கான். கரெக்ட் பண்ண சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஏதோ சின்ன மிஸ்டேக் தானே. இதை வெளியே யார்கிட்டயாவது சொல்லியிருந்தா கூட அவங்களே கரெக்ட் பண்ணியிருப்பாங்களே. ஏன் இவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கி இருந்தாலும் கோபத்தில் கேட்குறீங்க. ஸோ அப்போ ஜிமின் அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி க்ளோஸில் வந்து நின்றுட்டு, உன் வேலை இதுதானே, நான் யார்கிட்ட கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்கக்கிட்ட தான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நான் என்ன சொன்னாலும் அதை செய்கிற வேலை தானே உன்னோடது. ஸோ நான் எப்போ வந்து கேட்டாலும் நீ கரெக்ட் பண்ணி தான் விடணும். அதனால் நீயே கரெக்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். பட் உங்களுக்கு வந்து அது தப்பாக ஃபீல் ஆகிடுது. ஒரு மாதிரி திமிராக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுடுறீங்க. அப்புறமா வெளியே போயிடுறான். கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 7:00 வரைக்குமே இப்படி தான் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றது. அண்ட் தென் இது சரி பண்ணு அதை சரி பண்ணு ஏதேதோ சொல்கிறது. உங்களுக்கு வேலை வச்சுட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டும் ஆகிடுது. அட் த சேம் டைம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. என்னடா இவன் இப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் கம்பெனிக்கே வரீங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் தேவை இருக்காது, டைம் ஆகிடுச்சு, ஸோ எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ விட்டதே போதுடா சாமி அப்படின்ற மாதிரி கேட்டுக்குள்ளே கூட என்டர் ஆகலாம். அப்படியே நீங்கள் அங்கேருந்து லீவ் ஆகிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கடுப்பாக இருக்குது இங்கே ஒர்க் பண்ணுறது. அவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த கோவத்திலேயே அப்படியே பஸ்ஸில் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டு ஃப்ளவர் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு பேக் தூக்கி தொப்புன்னு போடுறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. ஏ வயன் வந்துட்டியா, என்ன இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருக்க, எப்படி இருந்துச்சு, செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்திருக்குமே. இப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் என்னடி முறைக்கிற, என்னாச்சு, நிறைய வேலை கொடுத்துட்டாங்களா? வேலை கொடுத்துருந்தா கூட பரவாயில்லடி, உயிரை வாங்கிட்டாண்டி. ஏய் என்னடி சொல்கிற, யார்? எல்லாம் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்களே அவனுங்க தான். என்னடி சொல்கிற, பசங்களா? ஏய் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்கெல்லாம் எவ்வளோ நல்ல பசங்க தெரியுமா. சும்மா ஒரு நாள் போயிட்டு தேவையில்லாமல் ஏதாவது உளறிட்டு இருக்காத. சும்மா தூரமாக இருந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அப்படியே ஜங்குன்னு குதிக்காதீங்க. என்ன பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது. அண்ட் தென் அதுக்கெல்லாம் வருத்தம் கிடையாது. எவ்வளோ ஹெட் வெயிட்டு,
எப்படி பேசுகிறான் தெரியுமா அந்த மஷ்ரூம் மண்டையா? ஏய், யாரை சொல்கிற? உன்ட்ட இப்போ யார் அப்படி பேசுனா? என்ன பேசுனா? அதான் அது ஏதோ அவன் பேர் கூட ஏதோ ஆம், ஆ ஜிமன், அவன்தான் என்னை உயிரை வாங்கிட்டான் இன்னைக்கு. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே சிரிச்சிட்டு, ஜிமனா? ஜிமன் உயிரை வாங்குற அளவுக்கு அப்படி என்ன பண்ணாரு? இப்போ நீங்கள் அந்த டே ஃபுல்லாக நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. ஏய், என்னடி சிரிக்கிற? எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டடாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு பாத்ரூம் கூட ஒழுங்காக போக விட மாட்றான் பட்டுப்பாவி பையன். அவங்கள சுற்றி அவங்களுக்குன்னு வேலை செய்கிறதுக்கு எப்பவும் 40-50 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. போதாக்குறைக்கு நல்லா செலவு பண்ணுறதுக்கு மணி இருக்குது. அந்த ஹெட்வேட்டில் தான் அவன் அப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப கோவமா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம் வருது. ஏய், போதும் நிறுத்துறியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து சும்மா அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன தெரியும் உனக்கு அவங்கள பற்றி? என்ன சொன்னால் அவங்கக்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது, அதனால அவங்க கண்ட மணிக்கு செலவு பண்ணிவிட்டு இப்படி தான் ஹெட்வேட்டோட பேசுவாங்கன்னு சொல்கிறியா? அவங்களோட அமௌண்ட் எல்லாம் எப்படி செலவாகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுமா? அவங்கள பற்றி சர்ச் பண்ணிப்பார், அப்போ தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காலேஜ்க்கு ஸ்கூலுக்குன்னு டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்க்காக டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வில்லேஜஸ்க்கு டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தான் அவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி? அவங்க இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ டொனேஷன் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஆனாலும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் தெரியாது எவ்வளவோ இருக்குது. அப்புறம் என்ன சொன்ன? அவங்களோட வேலைக்காக 40-50 பேர் அவங்கள சுற்றி இருக்கிறதுனால அவங்க ஹெட்வேட்டடா? உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி? அவங்களோட இடத்துல ஒரு நாள் உன்னால் ஸ்டே பண்ணி இருந்துட முடியுமா? பார்க்க தான் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லடி, உன் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் யார் வீட்டுக்காவது போயிட்டு ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ண உடனே உன் மனசில் என்ன தோணும்? எப்படா நம்ம வீட்டுக்கு போகலாம், எப்படா நம்ம ஃப்ரீயாக தனியாக இருக்க முடியும் அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஆனால் அவங்க வருஷக்கணக்காக அந்த 40-50 பேர் கூடயே தான் இருக்காங்க. இன்னும் போதாக்குறைக்கு அவங்க தூங்குறப்போ சாப்பிட்றப்போன்னு கேமரா அவங்க முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே நடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு லைஃப். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அவங்களுக்குள்ளுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு தெரியுமா? ஆனாலும் அதை சகிச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடி தெரியும் அவங்கள பற்றி? சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஒளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கோவத்தில் கண்ணா அப்படின்னான்னு கத்தி விட்டுறா அவங்கக்கிட்ட. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தப்பாக பேசிட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ இதே ஃபீலில் வீட்டுக்கு போய் அப்படியே படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரலை. புரண்டு புரண்டு படுக்கிறீங்க, ஆனாலும் தூக்கம் வந்த பாடு இல்லை. அப்படியே எழுந்து உட்காந்துட்டு உங்கள் மொபைல் எடுத்து வீடியோஸ் பற்றி சர்ச் பண்ணுறீங்க. இப்போ தான் வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது வரைக்குமே அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக எடுத்திருந்திருப்பீங்க. பட் ரொம்பலாம் டீப்பாக தேடிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. ஒரு மாதிரி பிரிஸ்காக பிரேவாக உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இன்னும் யாரும் எழுந்துக்க கூட இல்லை, நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நிறையா லைட்டிங் சோர்ஸு அண்ட் தென் கேமராமேன்ஸு அப்படி இப்படின்னு நிறையா பேர் அங்கே உள்ளே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் எழுந்து கூட வரலை. இப்போ தான் போய் எழுப்பவே போகிறாங்க. ஸோ அவங்க பின்னாடியே வந்து கேமராவை தூக்கிட்டு இன்னும் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே வந்துட்டு நீங்கள் அவங்க பின்னாடியே போயிட்டு சும்மா க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவங்க எழுப்பி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சுட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கண் முழிக்கிறதே கேமராவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவங்க ரொம்ப தான் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க இடத்துலேருந்து இப்போ தான் யோசிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் ஒருத்தராக அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கவே ஜிமின் வந்து கண்ணை கசக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. நீங்கள் நிற்கிறத அப்படியே பார்க்குறா. ஸோ வந்து அவன் சிரிச்சிட்டே வரான். நீங்கள் வந்து மாஸ்க் வியர் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஸ்மைல் பண்ண கூட தெரியாது இல்லையா? நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க, ஆனால் அது உங்கள் ஐஸில் வந்து தெரியுது. ஸோ உங்கள் ஐஸ் அப்படியே குறுகுது. ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே அவங்க கிட்ட வரான். நீங்கள் ஆனால் இந்த தடவை கோவமே பாடாமல் அப்படியே நின்றுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கிட்ட வரவுமே நீங்கள் போ பண்ணுறீங்க. குட் மார்னிங் அயன், என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட
அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு, "ஆம், ஆமாம் சார். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன்." அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் வந்து உங்ககிட்ட அப்படியே போ பண்ணிட்டு, "சரி ஓகே. இன்னைக்கு நான் தான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டுப்பேன்." அப்படின்றான். ஆனாலும் நீங்கள் வந்து கோச்சிக்கலாம் இல்லை, எதுவுமே சொல்ல கிடையாது. சிரிச்சுட்டே ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஆடுறீங்க. வேக வேகமாக அவனை போய் ப்ரஷ் பண்ண போயிடுறான். ஸோ இப்போ அவங்க ப்ரஷ் பண்ணுற இடத்துக்குமே கேமரா தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு திரும்ப அவங்க கிட்ட மேக்கப் போடுறதுக்காக அப்படியே மேக்கப் ரூம்க்கு ஒருத்தராக வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜிமின் தான் வராரு. அவனை வந்து நீங்கள் மேக்கப் போட உட்கார வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஜிமின் நேற்று மாதிரியே அவங்க ஐஸே அப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து அவனோட ஐஸ் பார்க்குறீங்க. ஆனால் நேற்று கோவப்பட்ட மாதிரி எனக்கு கோவம்லாம் படலை. ரொம்ப கேஷுவலாக அப்படியே மேக்கப் போட்டுட்ருக்கீங்க. இருந்தாலும் அவனோட ஐஸ் உங்கள ஏதோ பண்ணுது. அவன் வந்து பார்க்குற அந்த பார்வை உள்ளுக்குள்ளே ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணுது. ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் கொடுக்குது. இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மேக்கப் போட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 15 டேஸ் இப்படியே ஓடுது. இந்த 15 டேஸில் நீங்கள் எல்லார்கிட்டேயுமே நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ட் தென் ஒரு ஃப்ரெண்ட் பாண்ட் மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ எல்லார பற்றியுமே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க கேமரா முன்னாடி இருக்கிறத விட ஆஃப் கேமராவில் இருக்கிறது வந்து எவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தென் எப்படியெல்லாம் வந்து அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது கூட இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்படி இருக்கவே அட் ஒன் டே வேக வேகமாக நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி கீழே வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வேக வேகமாக நடந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க. டைம் பார்க்குறீங்க, ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி காலியாக இருக்குது. உள்ளே யாருமே இல்லை. என்ன, நம்ம தானே லேட்டாக வந்திருக்கோம், இங்கேனே யாரையுமே காணோம். எப்போவுமே நமக்கு முன்னாடியே இங்கே நிறைய பேர் இருப்பாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்குறீங்க. ஆனால் யாருமே இல்லை. ஹால் ஏரியா அந்த மாதிரியெல்லாம் போய் பார்க்குறீங்க. ஆனால் யாருமே இல்லை. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே ஒரு வேளை ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியுது அவங்க ஆல்ரெடி நைட்டே வந்து ஒரு பிளான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஒரு லொக்கேஷனில் தான் இன்றைக்கி வந்து ஷூட்டிங், அதனால் நீங்கள் டைரெக்டாக அங்கேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. போச்சு, செத்தோம், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து திரும்பும்போது ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமன் தான் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருக்கா மொபைல் பார்த்துட்டே. நீங்கள் நீங்கள் போகலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் ஜிமன் அவங்களே நிமிர்ந்து பார்க்குறான். ஏய் வயன், நீ போகலையா, என்ன இங்கே வந்து நிற்கிற? இல்லை, நேற்று நைட் அனுப்பின மெசேஜை நான் பார்க்கல. கம்பெனி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நான் தான் ஏதோ கவனக்குறைவினால் பார்க்காம விட்டுட்டேன். இப்போ தான் பார்த்தேன். அப்போ அவன் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். சரி, நீங்கள் ஏன் போகல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, எனக்கு மார்னிங் ஃபீவரிஷாக இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. ஏய் வயன், ஆ வந்ததும் வந்துட்ட, எனக்கு கொஞ்சம் குக் பண்ணி கொடுத்துட்டு போயேன். என்னது, குக்கிங்கா? அப்போ அவனும் சிரிச்சிட்டு ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண போகிறீங்க. அவன் உங்களுக்கு வெஜ்ஜீஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி தந்துட்டு இருக்கான். இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கான் ஜிமன். உங்ககிட்ட நிறையா பேசுகிறான். நீங்களும் வந்து பேசுகிறீங்க. ஜிமனா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கான். இப்போ நீங்கள் குக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அவனும் வந்து உட்காந்துட்டு பிளேட்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சர்வ்லாம் பண்ணுறீங்க. ஓய் நீ சாப்பிட்டியா? ஆ ம் நான் சாப்பிட்டேனே. அப்போ அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நான் மார்னிங் அதிகமாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரையில் சாண்ட்விச் சாப்பிட்டு தான் வந்தேன்.
அப்போ அவங்க கையை பிடிச்சி எடுத்து சேர்ல உட்கார வச்சுட்டு உங்களுக்கும் பிளேட் எடுத்து வைக்கிறான். ஜிவன் சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன், எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே யாருமே இல்லை, நான் வந்தேன்னு தெரிஞ்சாலே அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும், வேணாம், நான் கிளம்புறேன் சொல்கிறேன்ல அப்படின்றான். சரி நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறான். ஸோ அவனுமே வந்து கேஷுவலாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் ஃபேஸில் ஒரு பொட்டு கூட மேக்கப் இல்லை, ரொம்ப வந்து நார்மலாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு சாப்பிட்டுட்டே நான் உன்னை சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களே. அப்போ அவனும் சாப்பிட்டுக்கிட்டே ம் சொல்லு அப்படிங்கிறான். நீங்கள் நார்மலாக எந்த மேக்கப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக இந்த மேக்கப் எல்லாம்? அப்போ அவன் டப்புன்னு அந்த ஃபுட்டை அப்படியே துப்பிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. நாங்கள் என்ன இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி தான் ஆகணும், உனக்கு தெரியாதா இதை பற்றி? இல்லை, உங்களுக்கு டான்ஸு சாங்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே, அப்புறம் எதுக்காக இதுக்கு கஷ்டப்படணும்? டான்ஸும் சாங்கும் தான் எங்களுக்கு உயிர் மாதிரி, ஆனால் அதை நாங்கள் பண்ணணுன்னா இதெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படி கேமரா இல்லாமல் மேக்கப் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இப்படியெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் பை லக் எனக்கு உன் கூட எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பேன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஓய் என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னது இப்போவும் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சிமன் சாரி, எதுக்கு? அது வந்து அது என்னாச்சு அயன்? இல்லை, நான் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது, சும்மா சொல்லு. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணப்போ நீங்கள் என்கிட்ட கேஷுவலாக ஜாலியாக இருந்ததை நான் நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களை தப்பாக நினச்சதுக்கு சாரி. அப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸுக்கு கீழே பார்க்குறான். அதில் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டோட சம் பீசஸ் இருக்குது. அப்படியே கிட்ட வந்துட்டு அதை அவனோட டங்கால் அப்படியே எடுக்கிறான். நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீ தப்பாகவே எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு 2 ஸ்டெப் வைக்கிறீங்க. இப்போ ஜிமன் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். சார் என்ன பண்ணுறீங்க? விடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே ஒரு மாதிரி உதறிட்டு இருக்கீங்க. அயன், இப்போ என்ன பிரச்சனை? எங்கே போக போகிற? முதல்ல என் கையை விடுங்க, நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியில்லை, நான் கிளம்புறேன். அப்போ டக்குன்னு அவன் அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் அவனோட செஸ்ட் மேலே போய் விழுகிறீங்க. அப்படின்னு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஐஸை கட்ட பார்க்குறான். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அவன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் ஹேரை அப்படியே காது பின்னாடி எடுத்து விடுறான். நீங்கள் ஒரு மாதிரி கூசிட்டு டக்குன்னு அவன்கிட்டேருந்து எழுந்துக்கிறீங்க. சிமிச்சா விடுங்க, நான் கிளம்புறேன். முதல்ல இந்த சாருங்கிறத விடுறியா? கடுப்பாக இருக்குது. கால் மீ ஜிமன். யான் அது நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் வந்திருக்கேன். என் வேலையை மட்டும் தான் நான் செய்ய முடியும். ஸோ ப்ளீஸ் விடுங்க, நான் கிளம்புறேன். இப்போ எங்கே ஓடுற? நான் உங்ககிட்ட பேசணும். இங்கே பார், இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்குமாலாம் எனக்கு தெரியல. இங்கே பாரு வயன். அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே ஐம் ஃபாலன் ஃபார் யூ. அப்போ நீங்கள் அப்படியே ஆன நிற்கிறீங்க. என்ன பார்க்குற? என்னாலாம் என் ஃபீலிங்ஸை ஒழிச்சு வச்சுக்க முடியல. நான் எப்படா சொல்லான் இருந்தேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு.
ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், அயன், ஐ லவ் யூ. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. ஏன்னு தெரிலடி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்காக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு, என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் இப்படி 7 பேரும் ஒன்றா இருக்கிற இந்த இடத்துக்கு எந்த வித மேக்கப்பும் இல்லாமல், எந்த வித மோட்டிவும் இல்லாமல் நீ ரொம்ப நார்மலாக வந்த. அதுதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சா என்னன்னு தெரிலடி. சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ பண்ணுறடி, என்னமோ பண்ணுற. அதுவும் இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற மைய எனக்கு கொல்லுதுடி சார். நான் உங்களுக்காக ஒர்க் பண்ண வந்த பொண்ணு சார். என் கூட போய் இல்லை இல்லை சார், தப்பு. இதை வெளியே தெரிஞ்சா எல்லோரும் என்ன தான் சார் தப்பாக பேசுவாங்க. வேணாம் சார், இதை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் சார், நான் கிளம்புறேன். அப்போ ஜெமன் இன்னும் உங்களை டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் பைத்தியமாடி நீ, நான் எவ்வளோ பெரிய வேர்ல்டு ஃபேமஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஐடலாக இருந்தாலும் எனக்கும் இருக்கிறது சாதாரண மனசு தான். அந்த மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவகிட்ட தாண்டி போய் நான் சொல்ல முடியும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இதை பாரு அயன், எனக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் மனசுக்கு யாராலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது, புரிஞ்சுதா? என்னாலேயே என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி தான் உன் மேலே அது ஃபாலன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? ஆனால் அதுக்காக உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நீ எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, யோசி. என்னை ஒரு சாதாரண பையனாக எடுத்து நீ ஓகே சொன்னால் கூட எனக்கு போதும்டி. ஆனால் நோ மட்டும் சொல்லாத, புரியுதா? நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் அப்படியெல்லாம் சைலண்ட்டாக இருக்க மாட்டேன். எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, யோர் மைண்ட். ஓகே, அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் கை அப்படியே டப்புன்னு விட்டுடுறான். விட்டு தான் போதுன்ட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து வெளியே ஓடிடுறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்படியே ஒரு 1 வீக் ஓடுது. உங்களால் சுத்தமாக ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அவன் சொன்ன வேர்ட்ஸ் தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி படப்படப்படன்னு ஆகுது. ஆனால் அவன் எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் அவங்கள நல்லா டீஸ் பண்ணுறான். மேக்கப் போடும்போது வேணும்னே அவங்க ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறது, கை பிடிச்சி இழுத்து விளையாடுறது, இந்த மாதிரி பயங்கரமாக அவங்க கூட விளையாடு பண்ணிகிட்டு இருக்கா. சுற்றி அத்தனை கேமரா இருந்தும் இந்த பையன் தைரியமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடுமேன்னு உங்களுக்கு தான் பதுக்கு பதுக்குன்னு இருக்குது. இப்போ சடனாக ஒன் டே நீங்கள் எப்போதும் ஆஃபீஸ் வர டைமுக்கு வரலை, ரொம்ப நேரம் ஆகுது, ஆனாலும் நீங்கள் வர காணோம். ஜிமின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற சீனியர் ஸ்டாஃபே அவனுக்கு மேக்கப்பும் போட்டு முடிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்டே கேட்குறான், நீங்கள் ஏன் வரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் பெர்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்க்கு நினப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். உங்களுக்கு என்ன ஆகிட்ருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா இல்லையா, அதே தான் ஓடிட்டே இருக்குது. மனசை ஃபுல்லாக உங்கள் மேலே தான் எண்ணம். அன்றைக்கி ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாகவே அவனால் சரியாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் உங்கள் ஃப்ளவர் ஷாப் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு மனசு சரியில்லைன்னு சொல்லி நல்லா ஊர் சுற்றுறீங்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் போகிறீங்க. அவளுமே நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி தந்துட்டு நீங்கள்லாம் கூப்பிட்றீங்களோ அங்கெல்லாம் உங்கள் கூடவும் வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே டைம் ஓடிட்டே இருக்குது. அந்த பையனுக்கு சரியாக சாப்பிடக்கூட முடியல. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவன் சாப்பாடே சரியாக எடுத்துக்காமல் இருக்கான். எல்லாரும் என்னடா ஆச்சு, உனக்கு என்னடா ஆச்சுன்னு சுற்றி சுற்றி கேட்குறாங்க. அவன் சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் பிச்சு போட்டு கதறி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்க. நைட் டைம் கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் ஒரு இடத்துல சோஜோ விற்றுட்ருக்கிறத பார்க்குறீங்க. சோஜோனா ஆல்கஹால். ஸோ நீங்கள் அதை பார்த்ததுமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. அவன் அதை பார்த்துட்டு ஏய் என்னடி உனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லையே, இப்போ என்ன புதுசா, எனக்கு அது குடிக்கணும்னு தோணுது, வாங்கி தரியா?
அப்போ அவளும், "நீங்க ஏதோ இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் அண்ட் தென் ஒர்க் ப்ரெஷர் அதுலலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க." அப்படின்னு நெனச்சுட்டு, சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வரா. இப்ப அத அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கும் போறீங்க. வீட்ல போயிட்டு டேபிள் மேல வச்சுட்டு, அப்படியே பாட்டில் எடுத்து அப்படியே சிப் பண்ண ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ அவ அப்படியே உங்கள பார்த்துட்ருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குடிக்கிறீங்க. ஆனாலும் அப்படியே கல்ப்பா ஒரு பாட்டிலையோ ஒண்ணா முடிச்சிடுறீங்க. செம்ம போதை ஏறுது உங்களுக்கு. பாட்டில் அப்படியே டப்புன்னு இந்த டேபிள் மேல வச்சுட்டு, ஓரமான அழுகுறீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் அப்படியே கண்ணு மூலியலாம் வெளிய வர மாரி பார்த்துட்டு, "ஏய் ஏன்டி இப்படி கத்துற? ஷ் ஷ் வாய மூடு, வாய மூடுறி. பக்கத்துல இருக்கிற யாராவது எந்திரிச்சு வந்துர போறாங்கடி. வாய மூடுறி." அப்போ நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பில்லோவ எடுத்து அப்படியே க்ரஷ் பண்றீங்க. அப்போ அதில ஜெமினோட ஃபேஸ் அப்படியே அப்பியர் ஆகுது. அத பார்த்துட்டு அப்படியே மொறச்சிட்டு, அதில அப்படியே பஞ்ச் பண்றீங்க. "ஏய் என்னடி ஆச்சு? இப்ப என்ன உனக்கு? நான் நானே எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியும். தெரியும்ல?" "ம். ஆமா, ஆமா. எனக்கு தெரியும். இப்ப அதுக்கு என்ன?" "ம். போனா கரைக்கு இவன் வேற இவன் வேற என்ன பாடா படுத்துறான்டி. என்னால முடியல. ஹம், இவன் இவன் என்ன பண்ணான் தெரியுமா?" "என்னாச்சுடி? இன்னும் உனக்கும் ஜெமினுக்கும் இந்த பிரச்சனை முடியவே இல்லையா?" "அவன் அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ சமாளிச்சிருப்பேன். ஆனா அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. "என்ன ஏன் போதை நல்லா தலைக்கேறிடுச்சு போல, என்னென்னவோ வளர்ற." "நான் ஒன்றும் வளரல. அவன் அவன் அன்னைக்கு இப்படி தான் பண்ணான். அன்னைக்கு ஒரு நாள்." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ அவள் அப்படியே ஷாக்டா உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த பையன் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் காம்பவுண்ட் வால் எகிறி குதிச்சு காரை எடுத்துட்டு அவங்கள பார்க்குறதுக்காக உங்கள் ஐடி கார்டையும் எடுத்துகிட்டு அப்படியே வரான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஒரு ஐடி கார்டு மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் உங்கள் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த அட்ரஸ் தேடி வந்துட்டு இருக்கான். சுற்றி சுற்றி எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு தனி வீடு தான். ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டு. ஒரு ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கேட் ஓப்பன் பண்ணி வரான். மெயின் டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் உள்ளே வர்றதா வேணாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். ஒரு வேளை இது உங்கள் வீடாக இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்படியே வாசல்லே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஓன்னு கத்துறீங்க, அழுகுறீங்க. உங்கள் சவுண்ட் அப்படியே வெளியே கேட்குது. இது ஒயனோட வாய்ஸ் தானே? ஆனால் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வேக வேகமாக உள்ளே வரான். அவன் டக்குன்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு பாட்டில் காலி பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டிலில் ஹாஃப் பாட்டில் குடிச்சிட்டு இன்னொரு ஹாஃப் பாட்டிலை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்து தலையில் அடிச்சிட்ருக்கா. சரிடி, உனக்கு என்ன தோணுது? அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? அவனுக்கு ஓகே சொல்லலான்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. என்னது பிடிச்சிருக்காவா? அப்போது அவன்கிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை நம்மளை தான் வச்சு பேசுகிறாங்களா? ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஜிமின் யோசிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா தெரியலையே. அப்போ ஜிமினுக்கு அப்படியே புசோன்னு ஆகுது. உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறான். "ஏய் இங்கே பாரு, அவன் ஐடல் அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. சாதாரண பையனாக நினச்சிக்கோ. இப்போது அவனுக்கு நீ ஓகே சொல்லணும்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா? சொல்லு." "ஐடலா? அப்போது நம்மளை வச்சு தான் பேசுகிறாளுங்க. ஐயன் என்ன சொல்ல போகிற?" அப்படின்னு ஜிமின் யோசிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக உங்களை பார்க்குறான். அவன் அழகாக தான் இருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்கா, நல்லா நெய் குழந்த மாதிரி இருக்கான். ரொம்ப லவ்வபிளாகவும் இருக்கா, ரொமான்டிக்காகவும் இருக்கா, ஹம்பிளாகவும் இருக்கா. ஆனால் என்னால் ஓகே சொல்ல முடியலையே. அப்போது உனக்கு ஓகேன்னு தோணுதா? அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டை. ஜிமினுக்கு ஒரு ஓரத்தில் சிரிப்பும் வருது. வாயை திறந்து சொல்லி தொலையேண்டி அப்படின்னும் இருக்குது.
ம். ஆனா எப்படி இது வெளிய தெரிஞ்சா, எனக்கு தான பிரச்சனை வரும். நீ சொல்லு. இங்க பாருடி, நீ ஒண்ணும் போய் அவன லவ் டார்ச்சர் பண்ணல. அவன் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவன் தானே உன்ன அப்ரோச் பண்ணியிருக்கான். அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? உனக்கு என்ன தோணுதோ அத சொல்லு. ஒருவேளை ஓகேனா ஓகேன்னு சொல்லிடு. அப்படி இல்லன்னா, பேசாம வொர்க்க ரிசைன் பண்ணிட்டு வந்துடு. இப்ப ஜிமின் ஐய்யய்யோ! அப்படிங்கிற மாதிரி உங்கள பார்க்குறான். ம். இது கரெக்ட். நான் இதான் பண்ணணும். என்னடி? ம். நாளைக்கு வொர்க் ரிசைன் பண்றத பத்தி யோசிக்கிறேன். அப்போ உனக்கு பிடிக்கலையா? அப்ப நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட பார்க்குறீங்க ஒரு மாதிரி பாவமா. சொல்லுவேன். இப்ப அப்படியே குனிஞ்சு ஜிமினோட ஃபேஸ் தெரியிற அந்த பில்லோவ வந்து அப்படியே எடுத்து பார்த்து சிரிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்கள பார்த்துட்டே இருக்கா. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பில்லோலயே அப்படியே சாஞ்சு மட்டையாயிடுறீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் தலையில அடிச்சுட்டு, உங்கள அப்படியே சோஃபால படுக்க வச்சுட்டு, காலெல்லாம் தூக்கி மேல வச்சுட்டு, பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுட்டு, அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுட்டு, அப்படியே அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஜிமின் ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஸோ அவள் அப்படியே வந்து போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியே போனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஜிமின் அப்படியே வரான் உங்கள் பக்கத்தில். நீங்கள் நல்லா நல்லா தூங்குறீங்க. இப்போ அப்படியே அவன் ஹிப்பில் கை வச்சுட்டு உங்களை சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்றத சொல்லாமல் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கான். அந்த ரூமையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஒரு 2 ஸ்ட்ராங்கான ஹேண்ட் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி ப்ளர்ராக இருக்குது. அவன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சிமிட்டி சிமிட்டி வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜிமினோட ஃபேஸ் தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்டி அவன் இப்படி படுத்துறான்? இப்போ நீ கூட அவனை மாதிரியே தான் இருக்க தெரியுதா அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? சரி பரவாயில்ல, நீ தூங்கு. அவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்டி. என்னை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டான். எப்படியும் அவன் வீட்டுக்கு வர மாட்டான்னு தெரியும். ஆனால் நீ பார்க்க எனக்கு இப்போ அவனை மாதிரியே தெரியுற அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். உன்னை அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானா? அப்போது அவனை பற்றி நீ யோசிக்கிறியா? இல்லையா பின்ன. அப்படி ஒரு பையன், அதுவும் லட்டு பையன், அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். எப்படின்னு நினைக்காம இருக்கிறது சொல்லு. அந்த மாதிரி யாராவது உன்கிட்ட வந்து பண்ணா நீ யோசிக்க மாட்டியா? அப்போ ஜிமின் சிரிச்சுட்டே யோசிப்பேன் தான். சரி, அப்போது உனக்கும் பிடிச்சிருக்கு தானே? அது ஏன் அவன்கிட்ட சொல்ல மாட்ற? உனக்கு புரியுதா இல்லையாடி? எனக்கு ஆசையாக தான் இருக்கு. அப்படியே ஓடிப்போய் ஜிமினா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணுன்னு, ஆனால் முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுறீங்க. இப்போ உங்கள் வாயிலேருந்து இந்த வேர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னா அவ்வளோ ஹாப்பி. அப்படியே எந்திரிச்சு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போவும் உங்களுக்கு லைட்டாக ப்ளர்ராக தான் இருக்குது. இங்கே பாரு, எதையும் யோசிக்காத. நாளைக்கு போய் அவன்கிட்ட இதை அப்படியே சொல்லிவிடு, புரியுதா? உனக்கு என்ன, நீ பேசுவ, என்ன வேணால் பேசுவ. என் இடத்துல இருந்தால் தான் உனக்கு தெரியும். போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு நான் செம்ம ஹாப்பி. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கத்தணும் போல் இருக்குது. அவங்கள அப்படியே தூக்கி சுற்றணும் போல் இருக்குது. பட் எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உசம்பி தூங்குவோம்ல, குழந்த மாதிரி அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. லைட்டாக உங்கள் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எப்படி வந்தாலும் அதே மாதிரி திரும்ப ரிட்டன் கிளம்பிடுறான். ஸோ அங்கேயும் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் காரை ட்ராப் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் மறுபடியும் வால் ஏறி குதித்து உள்ளே வந்து படுத்துக்கிறான்.
நைட் ஒரு 2:30 ஆகுது. அவனுக்கு ஆனா தூக்கமே இல்ல. செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்படியே பெட்ல புரண்டுட்டே இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் எழுந்துட்டாங்க. அவன எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கண்ண ஓப்பன் பண்றான். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் அப்படியே ஒரு மாரி எந்திரிச்சு உட்கார்றான். நைட்டு நடந்ததெல்லாம் யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே போய் வேகமாக கிளம்பிட்டு மேக்கப் ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கான். நீங்களும் வரீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே பிரைட்டாக சிரிக்கிறான். ஷோ வரும்போதே இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருந்தா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இது பாரு வயன், வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இரு, வேறு எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கடகடன்னு அவனுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்றீங்க. அவனும் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் அவங்கள பார்த்துக்கிட்டே. இப்போ ஒவ்வொரு மெம்பர்ஸாக அப்படியே உள்ளே வராங்க. ஸோ ஜிமன் பக்கத்தில் ஆரம் உட்கார்றாரு. ஒயன், உனக்கு நேற்று ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்கள் கூட லீவ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? ஓகேயா? ஆ ஆ எல்லாம் ஓகே தான்ப்பா, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக போ பண்ணுறீங்க. இப்போ ஜிமன் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ஆமாம் ஆமாம் எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ தடித்த சரக்கில் தலை மட்டும் வலிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. எனக்கு சரக்கடிச்சது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு மறுபடியும் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒருத்தராக மேக்கப் முடிச்சுட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்காங்க. நீங்களும் முடிச்சிட்டீங்க. இப்போ ஜிமன் மட்டும் உட்காந்துட்டு ஹேரை சரி பண்ணுறது, தென் ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுன்னு மிரர் முன்னாடியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். பட் உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் யோசிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்பான், எனக்கு என்ன சுத்தமாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப போகும்போது இப்போ சுற்றி பார்க்குறான். ரூமில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான். டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ டக்குன்னு உங்களை அந்த டோரோட பின் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வியர்ட் ஆகிட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? வெளியே எல்லாரும் இருக்காங்க, நாம் மட்டும்தான் உள்ளே இருக்கோம், யாராவது ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசுகிறீங்க. உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை முடிச்சிடுறேன், அப்புறம் போ. எனது பனிஷ்மெண்ட்டா? எனக்கா? எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட்? என்ன தப்பு பண்ண நான் கேட்குறேன். இங்கேருந்து ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டல்ல, என்னை கேட்டால் அப்படி நீ யோசிக்கிறதே தப்பு தான். அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. அது நான் இன்னும் முடிவு பண்ணவே இல்லையே, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி? ஒரு நிமிஷம், நான் நான் அந்த மாதிரி யோசிச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி அதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டினபுளாக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டக்குன்னு குனிஞ்சு அவங்கள நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க அவங்க லிப்ஸை நல்லா டேஸ்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு மொபைல் ஆன் பண்ணி உங்கள் முன்னாடி நீட்டுறான். நேற்று நைட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நினச்சி ஜிமன் கிட்ட வளர்ன எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு, போச்சு மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், என் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்கே எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவன் பேக்கெட்லேருந்து உங்களோட பழைய ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இடத்தோட ஐடி கார்டு. ஸோ அதை வந்து வாங்கிட்டு, இது காணாமல் போச்சுன்னு நான் தேடினேன், ஆனால் இதுக்கப்புறம் இதை தேவையில்லையேன்னு விட்டுட்டேன், இது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜிமன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து இடித்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து பார்த்தது எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ அது ஜிமன் தான் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமனை கூப்பிடுறாங்க வெளியே. ஸோ ஜிமன் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, சரி நான் வந்து பேசுகிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான்.
ஸோ நீங்க வந்து "ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்ண போறனோ?" அப்படிங்கிற மாதிரி நீங்க ஷை ஆயிட்டு நின்னுட்டுருக்கீங்க. ஸோ இதுவரைக்கும் உங்கள பார்க்கும்போதெல்லாம் விங்க் பண்றது, கண்ணடிக்கிறது, தென் ஹார்ட் காமிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்னதா விளையாடிட்டு இருந்த பையன், இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு, நீங்க தனியா மாட்டும்போதெல்லாம் உங்கள கிஸ் பண்றது, பைட் பண்றது, பெக் பண்றது, தென் ஹிப்லலாம் கிச்சு கிச்சு பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி நல்லாவே பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படியே நாள் ஓட ஓட இந்த ஸ்ட்ரகிள்ஃபுல் லைஃப்லயும் அவன் உங்களுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஸோ நீங்களுமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு அவன ரொம்ப கேர் பண்ண, லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ ஒரு ஸ்மூத்தான, அழகான ஒரு ஐடல் அண்ட் பியூட்டிஷியனோட லவ் ஸ்டோரிய நம்ம இங்க எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஷட்டில்டா தான் நான் குடுத்துருக்கேன் இந்த ஸ்டோரிய. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரிய கொஞ்சம் நல்லா பெட்டரா ட்ரை பண்றேன். தென் ரெக்வெஸ்ட் ஆன் சாட் எல்லாமே இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் லவ் யூ ஆல். பாய்.